இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அவ ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருக்கானா? ஒரு வேளை அவ ஸ்கூல்லயே இருக்கலாம். மனஸ், ராதிகா மானஸோட ஸ்கூலுக்கு போறாளே. இல்ல இல்ல, அவ ஸ்கூலுக்கு போறத தடுக்க கூடாது. ஒருவேளை அங்க அவ ஸ்கூல்ல ஏதாவது மனசு பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். மானஸும் தப்பிச்சிருவா. மனன கடைசியா ஸ்கூல்ல பார்த்தது அந்த சர்தார் தான். ஒருவேளை அவன் கிட்ட பேசினா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அப்புறம் வந்து பேசுறேன். பாத்து பத்ரம். பாய் டியர் மோகன் பிரதர், உனக்கு அவன் ஏதாவது க்ளூ கொடுக்கணும்னா க்ளூ கொடுக்கிற கண்டிஷன்ல அவன் இப்ப இருக்கணும். இல்ல நீ அடிச்சு பிடிச்சு அவன்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அவனை அடிச்சு பிடிச்சு நான் போய் சேர்த்துறமே. ஹி சோல்ட் ரெஸ்ட் இன் பீஸ். மோகன் அவர்களே, உங்களால நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புல்லாங்குழல வாசிச்சிட்டீங்க. இது எல்லாத்துலயும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பேட் பாய் பாஸ், நீ பேட் பாய். அவனுக்கு நடந்த எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. அவனுக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் சொன்னல, என் பேச்ச கேளுங்க. காதல் பறவைகளுக்கு நடுவுல குறுக்க கைய விடாதீங்க. விட்டீங்க, இப்ப சொதப்பி விட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த முண்டாசை கட்டினவன் தான் போய் சேர்ந்துட்டான்ல. இதுக்கப்புறம் உனக்கு மானச பத்தி எவன்டா க்ளூ கொடுப்பா? சரி, நீ கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே 2 + 2 5 மனஸ், மெதுவா மெதுவா. மனஸ், உனக்கு இந்த காயம் எப்படி பட்டுச்சு? அது நான் விழுந்துட்டேன். மனஸ், I'm really very sorry. என்னால உன்னை கரெக்ட் டைம்க்கு பிக் பண்ணிக்க வர முடியல. I'm really sorry. எவ்வளவு அடிபட்டிருக்கு உனக்கு? நான் உன்னை கரெக்ட் டைம்க்கு பிக்கப் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. I'm really sorry. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, அம்மா வந்துட்டல்ல, அம்மா உன்னோட காயத்தெல்லாம் உஃப்னு ஊதி சரி பண்ணிடுவ. கவலைப்படாத. எனக்கு தெரியுமா என்னை கூட்டிட்டு போக நீங்க வருவீங்கன்னு. நீங்க என்னை இங்கே இருக்க விட மாட்டீங்கன்னு தெரியுமா? நிச்சயமா இங்கே இருக்க விட மாட்டேன் மனஸ். அம்மா, அம்மா, அம்மா இங்க வரலையா? அப்ப அது கனவா? அம்மா வரவே இல்ல. அம்மா கனவுல என்னை கூட்டிட்டு போக வந்தாங்களே. நான் உடனே வீட்டுக்கு போயிடுவேன்னு தானே நினைச்சேன். ஆனா நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். அம்மா, அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா.
ப்ளீஸ் வந்து என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு வீட்டுக்கு போகணும். ஏமா ராதிகா எங்க? நீங்க ஓகே தானே? அவ அவளோட ரூம்ல இருக்காளான்னு செக் பண்ணி பாரு. செக் பண்ணு. அவ ரூமுக்குள்ள இருந்திருந்தா உங்ககிட்ட வந்து நான் அவ எங்கன்னு கேப்பனா? அப்ப நான் போய் ரூம்ல பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. ராதிகா எங்க போயிருக்கான்னு நிஜமா தெரியாது. மா நீங்க நடிக்கிறீங்களா? ஆ? ராதிகா எங்க? எனக்கு எனக்கு நிஜமா நிஜமா ராதிகா எங்க இருக்கான்னு நிஜமா தெரியாது. எங்க போயிருக்கான்னு போதுமா? தெரியாது. நிஜமா பரவாயில்ல, தான் சொல்றேன். பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க சில்ல அவங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? இது ஒண்ணும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. இப்ப நான் உங்களை ஏதாவது சொன்னேனா? இல்ல. அவ்வளவுதான், விடுங்க. இத கொஞ்சம் புடிங்களா? புடிங்கம்மா. எதுக்கு இத வச்சு என் மண்டையில அடிங்களா? இவன் என்ன பண்ற? மா அதை என் மண்டையில அடிங்கன்னு. இவன் நான் சொல்றது அத கேளு. என் மண்டையில ஓங்கி அடிங்கன்னு சொன்னா அடிங்க. சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லிடுற எல்லாத்தையும் சொல்லிடுற. எங்க ராதிகா? அவ ராதிகா மானச காணும் டென்ஷனா இருந்தால, அதான் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. இவனும் இந்த டைம்ல யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? நான் காரணமா தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு என்னமோ மானஸ் ஸ்கூல்ல தான் இருப்பான்னு தோணுது. ஸ்கூல்ல இருப்பானா? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? ஸ்கூல் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஒருவேளை அவன் ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. நான் அவனை தேடி ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க வரதுனாலும் வரலாம். ஹலோ, அதான் ஸ்கூல் க்ளோஸ் ஆயிருக்கு. அத என்ன என்னாச்சு யுவன்? மானஸ் இருக்கிறதே ஸ்கூலுக்குள்ள தானே. இந்த ராதிகாவும் ஸ்கூலுக்கு போயிருக்கா. பத்தாததுக்கு இந்த பக்கத்து வீட்டு பீடையும் போயிருக்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மானஸ் கிடைச்சிட்டா கூட அப்புறம் என்னோட உழைப்பு முயற்சி தான் வீணாயிடுமே. கோட்டை, நீ ஏதாவது பண்ணு. என்ன என்னாச்சு யுவன்? என்னாச்சு? இனிமேதான் ஆகும். இனி இப்படி நிறைய ஆகும்.